ஆப்பிள் வாட்சால் இசிஜி எடுக்க முடியுன்றது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், என் பேர் ஸ்ரீநாத். நீங்கள் பார்க்குறது ஸ்ரீடெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் வாட்ச் பற்றி ஒரு முழுமையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு வேரியஸ் சைஸஸில் கிடைக்கிது. இந்த டைல் வந்து நமக்கு 40 mmலேருந்து 46 mm வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி இந்த சென்சார்ஸ் இருக்கும். அப்புறம் இது வந்து லாக் டைப் இருக்கும். இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து நீங்கள் லாக் டைப் 2 பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இது லாக்காக இருக்கும். ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு க்ரோன் டயல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இங்கே மைக் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் வரும். ஸோ திக்னஸ் இந்த திக்னஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இதுலேயே மாடல்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீரிஸ் 9. ஸோ ஒரு கம்பேரிஷனுக்காக இது ஒரு நார்மல் வாட்ச்சு. ஸோ நார்மல் வாட்ச் இதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரி இது கூட ஒரு சார்ஜஸோடு வருது. இந்த மாதிரி வயர்லெஸ் சார்ஜஸ் மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்டோடு வருது. ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்டும் இருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் அடாப்டர்கிட்ட வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பாக்ஸோடு வருது, பிரேடட் கேபிளோடு வருது. இந்த கேசிங் வந்து நமக்கு இது வந்து அலுமினியத்தில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி வேறு மெட்டீரியலில் கூட கிடைக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராப்ஸ் கூட நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆப்பிள்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு 4-5 கலர்ஸ் வருது. அப்படி இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வெளில கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த பேஸ் கலர் கூட இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிட் நைட் பிளாக்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதுலேயே நமக்கு நிறைய கலர்ஸ் கூட வருது. உங்கள் ரிஸ்டோட சைஸு, இந்த ரேடியஸ் சைஸு 3.5 inches மேலே இருந்ததுன்னா நீங்கள் 40 and above mm இருக்கிற டைல் வாங்கிக்கலாம். அதுவே கொஞ்சம் உங்களுக்கு 3.5 inches கம்மியாக இருந்ததுன்னா 40 mm 41 mm உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள் கையில் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து நார்மல் சைஸ் தான். ரொம்ப பெருசாக இல்லை, அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லை. உங்கள் விஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மாடல் சைஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் எதுவும் கிடையாது, லைட் வெயிட் தான். ஸோ இதோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு S9 சிப்போட வருது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் நமக்கு 64 GB வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. சென்சர்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் ஹார்ட் சென்சர், 3rd generation ஆப்டிக்கல் ஹார்ட் சென்சர், டெம்பரேச்சர் சென்சர், காம்பஸ், ஹை ஆக்சிலோமீட்டர், ஜைரோமீட்டர், ஆம்பியன்ட் லைட் சென்சர். பேட்டரி லைஃப் நமக்கு 18 hours மேலே வருது. அதே மாதிரி இந்த வாட்ச் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸு 50 meters வரைக்கும் நீங்கள் ஸ்விம் பண்ணலாம் இது யூஸ் பண்ணி. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வாட்ச் OS 10 இப்போ வந்து 11 ஓடிட்டுருக்கு. இதில் 11.2 இருந்து லேட்டஸ்ட்டு. அதே மாதிரி கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு GPS இருக்குது. இது வந்து GPS ஒன்லி மாடலு. உங்களுக்கு இதுலேயே வந்து வித் செல்லார் வேணால் வரும். ஸோ அங்கே வந்து இங்கே ஒரு ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த சிம் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பிள் வாட்சுக்கு நீங்கள் ஐஃபோன் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். வேறு செல்லார் டிவைஸ் வந்து உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த சிம்மை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆப்பிள் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதர் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ECG இருக்குது. அதே மாதிரி சைக்கிள் ட்ராக்கிங் ஆப் இருக்குது, ஹார்ட் ரேட் ஆப் இருக்குது, ஸ்லீப் ஆப் இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சி அப்போது SOS கூட ஃபீச்சர் இதில் இருக்குது, ஃபால் டிடெக்ஷன் இருக்குது, கிராஷ் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆப்பிள் வாட்சில் உங்களுக்கு வாட்ச் ஆப் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ பேசிக் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த க்ரௌனு. ஸோ இந்த க்ரௌனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ பேசிக் வெர்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணால் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது சீரிஸ் 9. ஸோ இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் கூட இருக்குது. எப்போவுமே இது ஆனில் இருக்கணும்னா கூட நீங்கள் அதை செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். செட்டிங்ஸில் இப்போ ஆப்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு ஆல்வேஸ் ஆன் வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்போவுமே இது ஆனில் இருக்கும். அதே மாதிரி இந்த வந்து வாட்ச் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் ஐஃபோன் மூலமும் பண்ணலாம், அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இதை ஹோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணது எக்ஸிஸ்டிங் இருந்ததுன்னா அதை அப்படியே மாற்றிக்கலாம். இல்லை இதுலேயே வந்து கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் மாற்றோன்னா மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா வரும். இது வந்து புது வாட்ச்ன்றனால இது வரைக்கும் எதுவும் நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ உங்களுக்கு ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். நார்மலாக வர கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, அதே மாதிரி சில ஆப் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஆப்பிள் வாட்ச் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்காக தான். ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக எக்ஸசைஸு, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ட்ராக் பண்ணி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நடக்கிறது, அதே மாதிரி எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவிட்டியோட ஸ்டேட்டஸ் வந்து இது கொடுத்துட்டே இருக்கும். அது கூட மோஸ்ட்லி வந்து ஃபோன் வந்து எல்லோரும் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபோன் எடுக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதாவது இருந்தால் பார்க்குறதுக்கு இந்த வாட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நமக்கு சிரி இன்டிகிரேட்டடாக இருக்குது. சிரி வந்து நமக்கு ஏஐ அசிஸ்டன்ஸு, ஆப்பிளோட ஏஐ அசிஸ்டன்ஸு. அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லாட்டி ஹே சிரின்னு கொண்டா கூட நீங்கள் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு, how is the weather today? I don't seem to be able to get your current location. ஸோ கரண்ட் லொக்கேஷன் இன்னும் செட் பண்ணல, அதனால அப்படி சொல்லுது. What is the date to date? It's Saturday, the 4th of January 2025. ஸோ இந்த மாதிரி சிரி கிட்ட கூட நீங்கள் கேட்டுட்டு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் பே கூட இதில் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா இதில் இந்த ஆப்பிள் பேயில் வந்து நீங்கள் உங்கள் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வாட்ச் எப்படி அந்த பிஓஎஸ் மிஷின்கிட்ட காட்டினீங்கன்னா போதும். ஸோ கிரெடிட் கார்டெல்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒன் டச் வருதோ அதே மாதிரி அது ஃபோன் மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸு இதெல்லாம் வந்து தான் ஆப்பிள் வந்து ஒரு ஸ்பெஷலாக நமக்கு இருக்குது. அதே மாதிரி கண்டென்ட் யூசர்ஸ்க்கு வந்து இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் ரிமோட் கேமரா ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், கேமரா ரிமோட் ஆப்ஷன். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் கேமரா கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள் ஐஃபோனோட கேமரா வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நிறைய பேர் செல்ஃபிஸ் எடுக்கும்போது அவங்க யாராவது கூப்பிடுவாங்க ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு பிளேஸில் வச்சு உங்கள் ஃபோனை வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபோனை இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறேன். இந்த ஜூமிங் எல்லாம் பாருங்கள். ஸோ இதில் தான் நான் ஜூம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிமோட்டாக உங்கள் ஃபோன் கேமராவை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளாம் பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்களோ இது கூட ஐஃபோனில் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் இப்படி பார்க்கலாம்.
ஸோ நிறைய பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது கூட இது யூஸ் ஆகுது. நம்ம சாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கலாம். நான் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவலில் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கவுண்ட் டவுன் வருது. ஸோ மற்ற ஸ்மார்ட் வாட்சஸோட கம்பேர் பண்ணால் ஆப்பிளோட ப்ரிசிஷன் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ நம்மளோட பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து சொல்லுது. ஸோ இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு என்னன்னு புரியலன்னா லேர்ன் ஒன் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ட்ராவல் லவர்ஸ்க்கு மியூசிக் ஆப்ஷனோட வருது. ஸோ நான் அமேசான் மியூசிக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதோட நம்மளுக்கு ஆப்பிளோட டிஃபால்ட் ஆப் கூட இருக்குது. இல்லை, ஆப்பிளோட மியூசிக் ஆப்ஷனோட இருக்குது. அதே மாதிரி மியூசிக் ரெக்கக்னேஷன் கூட வருது. ஸோ இது மூலமாக நீங்கள் உங்கள் ப்ளேலிஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஷாப் கீப்பர்ஸ்க்கு ஒரு கால்குலேட்டர் கூட இதில் இன்பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டச் எல்லாம் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்கு இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு காம்பஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இன்பில்ட் காம்பஸ் வருது நம்மளுக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ரிசைஸாக சொல்லும் இது. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கூட இந்த வாஸ்து எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக அது வந்து டைரெக்ஷன் வந்து காட்டும் நம்மளுக்கு ப்ரிசைஸாக. இதில் வந்து 3D ஆப்ஷன் இருக்குது. ஆப்பிள் ஈகோ சிஸ்டமோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டிவைசஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஃபோன் உங்கள் கையில் இல்லை, ஃபோன் எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியலன்னா இந்த டிவைஸ் மூலமாக அந்த டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் டிவைசஸ் இப்போ என்கிட்ட பாருங்கள் ஆப்பிள் வாட்ச்சு வித் யூன்னு சொல்லுது, ஐஃபோனுக்கு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுது, அதே மாதிரி ஐபேடு. ஸோ இந்த டிவைசஸில் எங்கே இருக்குன்றது வந்து அதை சொல்லும். ஒரு வேளை நான் வந்து ஒரு ரிங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அது கூட இது மூலமாக பண்ணலாம். இங்கே நான் கண்ட்ரோல் சென்டர் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு ரிங்கு போகும். அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் பேட்ரி பர்சன்டேஜ் காட்டும். ஃப்ளாஷ் லைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் வேணும்னா அது இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராப் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் இருந்துட்டிங்கன்னா இந்த வாட்டர் ஏதாவது போயிருந்ததுன்னா வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற வைப்ரேஷன் மோட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ இது ஏதாவது தண்ணி போயிருந்ததுன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, படிக்க முடியலன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அலாரம் செட்டிங்ஸு, அதே மாதிரி வால்யூம் செட்டிங்ஸு, ஏர்ப்ளே செட்டிங்ஸு, அதே மாதிரி இதில் வாக்கி டாக்கி ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் வந்து இது மூலமாக உங்கள் ஃபோன் கூட நீங்கள் பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஏரோப்ளேன் மோடு இது போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நெட் எதுவுமே கனெக்ட் ஆகாது. பை டிஃபால்ட் இது வந்து வைஃபை எனேபிள்டு. ஸோ வைஃபை நீங்கள் இது கனெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ளூடூத் டிபெண்ட் பண்ணி இல்லாமல். ஸோ ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லும், கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைக் ரைடர்ஸ்க்கு கூகுள் மேப்ஸோ இன்டிகிரேட்டடாக வருது. கூகுள் மேப்ஸ்னு இல்லை, நீங்கள் ஆப்பிளோட மேப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நல்ல ஃபீச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் பண்ணுறப்போ நமக்கு மொபைலை முன்னாடி வச்சுட்டு அப்பப்போ பார்த்துட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன ஃபீச்சர்னா உங்களுக்கு ஆப்டிக் வைப்ரேஷனோட உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பணுன்னா லெஃப்ட் சைடு வைப்ரேஷன் அடிக்கும், ரைட் சைடு திரும்பணுன்னா ரைட் சைடு வைப்ரேஷன், அதே மாதிரி முன்னாடி போனோன்னா ஃப்ரண்ட் சைடு வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஹேண்டில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது நேவிகேஷன்ஸு
பார்த்து போகணுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி பைக்கர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு மீட்டிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே கேலண்டர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேலண்டரை ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ லிஸ்ட்டு என்னென்ன இருக்குது, அவங்க ஈவெண்ட்ஸ் என்னென்ன வருது, என்னென்ன ஹாலிடேஸ் இருக்குது, எல்லா லிஸ்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணவங்களுக்கு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் சில வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து மெடிக்கேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஐஃபோனில் ஹெல்த் ஆப் மூலமாக கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்போ நீங்கள் மெடிசன் எடுக்கணுமோ அப்போ இது உங்களுக்கு வைப்ரேட் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லலாம். ஆப்பிள் வாட்சில் இன்னொரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நாய்ஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவ் இயர்ஸ் இருக்கவங்க வந்து அவங்க இருக்கிற இடம் வந்து எவ்வளோ நாய்ஸாக இருக்குது அப்படின்றத வந்து கணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு இது நார்மல் நான் பேசுகிற வாய்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. இதுவே கொஞ்சம் லவுடாக பேசுனேன்னா பாருங்கள், அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பார்ட்டி இல்லாட்டி இல்லை பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இருக்கீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது காது எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவ் இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டெசிமலுக்கு மேலே தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்க வெளியே வந்துடலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்லீப் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததா, ரிலாக்ஸிங்காக இருந்ததான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்லீப் ட்ராக்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை வாட்சை வேர் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் எப்படி இருந்தது அப்படின்றத இது சொல்லும். அதே மாதிரி உங்கள் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது கூட அசிஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. ஆப்பிள் வாட்சில் இன்னொரு ஆப் பார்த்திங்கன்னா டைட்ஸ்ன்னு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பீச்சில் சர்ஃபிங் பண்ணுறவராக இருந்ததுன்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எந்த நேரத்துக்கு வந்து அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எந்த நேரத்தில் வந்து காமாக இருக்குன்றது வந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ஃபிங் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ராட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நிறைய வாட்டி லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்லேட் ஆப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கோலை நீங்கள் மற்றவங்க வேறு ஏதாவது தெரியாத லாங்குவேஜில் பேசுனாங்கன்னா அது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இது இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச். ஸோ அவர் சொல்லும்போது அவர்கிட்ட மைக் வச்சிங்கன்னா அது கேட்டுட்டு அது நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ராட் இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு வேலெட் ஆப்ஷன் இருக்குது. இதில் தான் வந்து நம்ம கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வெதரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெதர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேர்ல்டு கப் கூட கொடுத்துருக்காங்க. வேறு கண்ட்ரியோட டைம் வேணும்னா வாய்ஸ் மெமோஸ் இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனில் டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாய்ஸ் மெமோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைட்டர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீப்பை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட நமக்கு ஷார்ட்ஸ் கட்டுக்குன்னு ஒரு ஆப் வருது. இது வந்து ஐஃபோனில் இருக்கிற தான். இது மூலமாக நீங்கள் நிறைய வந்து ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஆப்பிள் டிவி இருந்ததுன்னா நீங்கள் ரிமோட்டாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாட்காஸ்டிங்கு எதாவது கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். மெயின் வந்து ஃபோனு. ஸோ ஃபோனு வந்து நீங்கள் உங்கள் கால்ஸ் எல்லாம் வந்து இங்கே சிங்க் ஆகிருக்கும். கால் லிஸ்ட் எல்லாம் உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இல்லை சிங்க் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் கால்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம், கால்ஸ் கூட பண்ணலாம். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு ஒன்று ஆப் இருக்குது. இது வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு பிராணாயமாக பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது டைமர் சொல்லிகிட்டே இருக்கும். நிறைய பேர் சாண்டிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கூட இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஒரு பேசிக்
பிகினர் கைட் ஆப்பிள் வாட்ச்சு. இதை பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் இன்டெப்த்தாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோஸில் சந்திக்கலாம்.